ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் வே. இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு சிக்கன் பிரியாணியும் ஒரு சிக்கன் ஃப்ரையும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. பிரியாணி செய்யறதுக்கு முன்னாடி நம்ம சிக்கன் பீஸை நம்ம மேக்னேட் பண்ணிடுவோம். 3 பீஸ் எடுத்திருக்கேன். இது தேவையான அளவு சால்ட், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு மிளகாய் தூள், ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு ஸ்பூன் தயிர், காய்ந்த வெந்தய இலை, 1/4 மூடி லெமன், அரை ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் நெய், இது கருவேப்பிலை போட்டால் நல்லா இருக்கும், பொரிக்க சொல்லும். ஸோ ஒரு கொத்து கருவேப்பிலை இது நல்லா பிசைஞ்சு ஊற போட்டோம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 1/2 மணி நேரம் ஊற போடலாம். அந்த கேப்பில் நம்ம பிரியாணி தாளிச்சிக்கலாம். சிக்கன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். அதை ஊற போட்டுக்கலாம். வாங்க பிரியாணி தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு 4 ஸ்பூன் நெய், எண்ணெய் காஞ்சிடுச்சு. 2 பட்டை, 6 ஏலக்காய், 6 லவங்கம், ஒரு ஸ்டார் ரைஸ் போடுறேன். 3 பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌனாக வதங்கிடுச்சு வெங்காயம். இந்த டைம்ல இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு, பச்சை வாசனை போற மட்டும் வதக்கிக்கலாம். 3 பச்சை மிளகாய் போடுறேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள். சிம்ல வச்சு வதக்கிக்கலாம். மிளகாய் தூள் 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன், ஏன்னா 3 பச்சை மிளகாய் காரம் இருக்கு, பார்த்துக்கோங்க. இப்போ 3 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும், மூடி போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைம்ல கொஞ்சம் புதினா போட்டுக்கலாம், கொஞ்சம் கொத்தமல்லி, 2 ஸ்பூன் தயிர் போடுறேன். சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன், அது போட்டுக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி கடைசியாக கூட போட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ உப்பு காரம் சிக்கன்ல நல்லா ஏறட்டும், நம்ம மூடி வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வெந்து வந்துருச்சு. பிரியாணி தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கிளாஸ்ல 3 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மசாலா பார்த்துக்கோங்க, தண்ணியாக இருக்கா கெட்டியமாக இருக்கா பார்த்து. இதுக்கு நான் 1/2 கிளாஸ் தண்ணி நான் குறைச்சி தான் ஊற்ற போகிறேன்.
1/2 கிளாஸ் தண்ணி ஊற வச்சிருக்கேன். ஸோ 1 கிளாஸ் தண்ணி லெஸ் பண்ணிட்டு 6க்கு 5 கிளாஸ் தான் ஊற்ற போறேன். அஞ்சு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. காரம் வேணாலும் காரப்பொடி போட்டுக்கலாம், உப்பு வேணாலும் உப்பு பொடி போட்டுக்கலாம். உப்பு கம்மியா இருக்கு, எனக்கு காரம் கரெக்டா இருக்கு. உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு கொதிக்க விடலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. இப்போ ரைஸ் போட்டுக்கலாம். ரைஸ் போட்டாச்சு. ஸ்லோவா கலரை விட்டுட்டு மூடி போட்டுடலாம். பிரியாணி தம் போட்டாச்சு. அந்த கேப்ல ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், ஒரு பாதி பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரிக்காய். உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணும்னு போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். தேவையான அளவு உப்பு. ஆனியன் ட்ரை தான் ரெடி. தண்ணி நல்லா இழுத்துக்கிச்சு. இந்த டைம்ல தம் போடுற டைம் கரெக்ட் டைம் இதான். பபிள்ஸ் பபிள்ஸா வருது பாருங்க. தம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இறக்கி வச்சுப்போம். ஒரு தோசைக்கல் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். பிரியாணி குண்டா வச்சுட்டு ரைஸ் எல்லாம் நல்லா இப்படி அமுத்தி விட்டுட்டு உடைக்காம இதுல நெய் விட போறேன். நான் எண்ணெய் கம்மியா தான் ஊத்திருக்கேன், ஏன்னா நான் நெய் விடுறதுனால எண்ணெய் கம்மியா ஊத்திருக்கேன். உங்களுக்கு நெய் வேண்டாம்னா எண்ணெய் ஊற்றிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெய் போட்டுட்டு கொஞ்சம் புதினா, நல்ல பொன்னிறமா வறுத்த வெங்காயம். இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும், சூப்பரா ட்ரை பண்ணி பாருங்க. வறுத்த முந்திரி பருப்பு, அவ்வளோதான். தம் போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு ஒரு நல்ல வெயிட்டான பாத்திரம், தண்ணி பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி வெயிட்டான கல் வச்சிடலாம். கரெக்டாக 10 நிமிஷம் கழிச்சு திறக்கலாம். 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமோ 10 நிமிஷம் லோ ஃப்ளேமோ வச்சு ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் வெந்திருக்கான்ட்டு. ரைஸ் எல்லாம் நல்லா வெந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அரிசி உடையாம அடி பிடிக்காம வெந்திருக்கு, ஒன்று மேல ஒன்று ஒட்டாம. பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுத்து சிக்கன் பொரிச்சிக்கலாம். லெக் பீஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். கருவேப்பிலை ஃப்ளேவரோட சூப்பராக வந்திருக்கு.